வீடியோ எடுத்து என்ன போகிறேன் ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்களோட குகனவினா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய பையனுக்கு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே. சொல்லப்போனால் எனக்கு மறக்க முடியாத நாள் இன்றைக்கி. எனக்கு கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் என் பையன் பிறந்தாங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் குழந்தை இல்லாமல். 1.5 வருஷத்துலேயே நிறையா கேட்டாங்க, என்ன சும்மாவே இருக்கே அப்படிலாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. என்ன நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னால். அதுக்கப்புறம் பிறந்த பையன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். இந்த வருஷம் என்னோடய பையனுக்கு 2வது பர்த்டே. எங்கேயாவது கிளம்புறதுன்னா ஆளுக்கு முந்திட்டு ஃபஸ்ட்டாக கிளம்பிடுவாங்க. பாருங்க, கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா, நான், தம்பி 3 பேரும் நீலகண்டமூர்த்தி கோயிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்ததோட அர்ச்சனை சாமான் நான் வாங்க போகிறேன்னு சொன்னேன். இல்லை, நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் என் பையனும் போனாங்க. 2 பேரும் அர்ச்சனை சாமானில் கடையில் அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நான் தேங்காய் எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன். அவங்க போய் அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு வந்தாங்க. பையன் வாங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். வாங்கினதோட போய்ட்டு இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கால் கழுவிட்டு தான் கோயிலுக்கு உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எங்கேயோ போயிட்டு வரனால ஃபஸ்ட்டு போயிட்டு நேராக குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குளத்துக்கு போனோம். அதை பாருங்க, மரம் பேர் கட்டாங்க எனக்கு. அப்புறம் போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் பார்த்தீங்களா குளத்துல. அப்புறம் மீனை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் நானும் கால் கழுவான்னு சொல்லிட்டு இறங்கினோம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க பாசியாக இருக்குது, பார்த்து இறங்குமான்னு சொன்னாங்க. அப்புறம் கால் கழுவான்னு இறங்கணும். அப்புறம் பார்த்துட்டு ஆமாடித்தாங்க பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் இறங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க கால் கழுவினாங்க. அப்புறம் மீன் ஆசையாக இருந்துச்சு, போய் பொரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு பொரி வாங்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை காசு வாங்கிட்டு போய் பொரி வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரி போட்டுட்ருக்கேனா. இந்த அலமோது நாங்கள் இருந்து பொரி வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாம். அப்புறம் கவரை ஓரமாக போட்டுட்டு நின்றுட்டுருந்தேன். அப்புறம் ஒரு கவர் ஒன்று கிடந்துச்சு. அதில் சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீனுக்கு இடலான்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்து கொண்டு எட்டி போட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புனேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க பாசியாக இருக்குது, பார்த்து நின்னுமா அப்படின்னாங்க. அப்புறம் நின்று அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு அப்புறம் கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு சாமி கும்பிட போனோம். அதோட கேக் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோடய மாமனார் வந்து மாலை போட்டிருக்காங்க, அதனால் வெஜ் கேக் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொன்னாங்க. உள்ளே போனோம். போயிட்டு இதான் கோயில் உள்ளே வந்திருக்கோம். வந்துட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கினாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அப்புறம் என் பையனை வாங்கிட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு தம்பியோட நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பிரகார சுத்த போனோம். சரிம்மா. அப்புறம் சுற்றிட்டு இருந்துட்டு அப்புறம் இந்த உள்ள அபிஷேகம் பண்ணுற நீர் ஊரில் அந்த இடத்துல தொட்டு தள்ள வச்சுட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கும்பத்தை பார்த்து சாமி கும்பிடுங்க, அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேலே கும்பத்தை பார்த்து நானும் என் ஹஸ்பண்ட் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பையனுக்கு கொடிமரத்தடியில் போய்ட்டு என் ஹஸ்பண்டும் பையனும் முதல்ல விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் போனோன்னே என் பையன் போயிருந்தாங்க. அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி போய் பைக்கில் கிளம்பிட்டோம். அப்புறம் எப்படி 2 பேர் நடந்து வராங்க பாருங்க. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு காசு போட்டாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே கேக் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் கட்டிங் பார்க்கலாம் வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Wish you happy birthday to you. லேட் நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால கிளியரா இல்லை அந்தளவுக்கு. கொடுங்க
எப்போதும் கேக் நல்லா சாப்பிடுவாங்க, இந்த தடவை கேக் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஒழுங்கா. சரிம்மா பாப்பண்டி போங்க ஆமாம். அவன் அப்படியே போட்டு வளர்ப்புறதுக்கு என்னோட மாமனார் மாலை போட்டிருந்தனால எல்லாம் வெஜ் தான் சமைச்சிருந்தோம். சாம்பார், ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி சிம்பிளாக சாப்பாடு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நிறையா செய்வோம், இந்த தடவை செய்யலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோடய சாமி ரூமு. எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கேக் கட்டிங் முடிச்சிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் பாய் சொல்கிறாங்க பாருங்க. பாய் சொல்.